ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுவும் நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஆமாம் நண்பா நண்பீஸ், இவ்வளோ நாள் நம்ம சென்ட்ரலில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ரொம்ப நாள் நம்ம கழிச்சு நம்ம சென்னை எக்மோரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் வேறு காலை வணக்கம் சொல்லிட்டேன். அதுவும் ட்ரெயின் போர்டில் நான் காமிச்சிருக்கேன். அதுவும் ஒரு ப்ரீமியமான ட்ரெயின், ஒரு சூப்பரான ட்ரெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போகிறோம். அதுவும் நம்ம சென்னையிலேருந்து நம்மளோட சொந்த ஊரான விழுப்புரத்துக்கு நம்ம போகிறோம். ஆமாம் நண்பா நண்பீஸ், ஸோ விழுப்புரம் தான் என்னோடய சொந்த ஊர். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம ஊருக்கு போகிற சந்தோஷத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ வாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ட்ரிப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு விசேஷமான ட்ரெயினில். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. எஸ்கலேட்டர்லாம் ஏறியாச்சு. எஸ்கலேட்டரில் ஏறி நம்ம ஃபுட்பார்டெல்லாம் ஏறி போயிட்டுருக்கோம். 8வது பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது நண்பா நண்பீஸ். சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகுது. சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அது வழியாக நாகர்கோவில் ரீச் பண்ண போகுது. நம்ம இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 8வது பிளாட்ஃபார்ம் நம்ம வந்தாச்சு. அது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினோட பிளாட்ஃபார்மு. இதுதான் நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட பிளாட்ஃபார்மு, 8வது பிளாட்ஃபார்மு. யூஸ்வலாக வந்து 4த் பிளாட்ஃபார்ம் தான் டிபார்ட் ஆகும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, 8வது பிளாட்ஃபார்மில் போட்டாங்க. சரி பரவாயில்ல, ஓகே. நம்ம ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். C16 நம்மளோட கோச்சு லாஸ்ட்டில் இருக்குது. C16. இப்போ நம்ம C12 நம்ம இருக்கிறோம். C16க்கு நம்ம போகிறோம் இப்போது. டிமாண்ட் விழுப்புரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நண்பா நண்பீஸ். விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, அந்த பேசஞ்சர்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த வந்தே பாரத்தில். நீங்களும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஒரு நாள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில். சூப்பரான ட்ரெயின் நண்பா நண்பீஸ். பட் என்ன, கொஞ்சம் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் குறைக்கலாம். எல்லாருமே இப்போ ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ட்ரெயினாக இருக்கும். காஸ்ட் மட்டும் இந்தியன் ரயில்வேஸ் குறைச்சிட்டாங்கன்னா எல்லாருமே இந்த ட்ரெயினுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் இந்த ட்ரெயினுக்கு. ஸோ நான் காஸ்ட் பற்றி நான் சொல்லிடுறேன் நண்பா நண்பீஸ். நான் வந்து 1.5 மாதம் முன்னாடி தான் இதை வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரத்துக்கு 770 ருபீஸ் ஆகுது, இன்க்ளூடிங் டீ, காஃபி எல்லாமே சேர்த்து. ஸோ உள்ள என்னென்ன வசதிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து செகண்ட் டைம் நண்பா நண்பீஸ். ஆல்ரெடி நான் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து நான் வந்து இந்த விலாக் நான் போட்டிருப்பேன். ஷார்ட் விலாக் வரை நான் ஒன்று போட்டிருப்பேன். அது நம்ம சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு நண்பா நண்பீஸ். ஸோ எல்லாமே அது ஹீட் மாதிரி ஒன்று, இப்போ ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம உள்ளே போயிட வேண்டியதான். ஆட்டோமேட்டிக் டோரு இதுவாகுது, திறக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ மணி வந்து 4:55 ஆகுது இப்போது டைமிங்கு. நிறைய பேர் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் 2 மினிட்ஸ் பிஃபோரே இந்த ட்ரெயினில் கதவு மூடிடுவாங்க. ஸோ இன்னும் ஏன் மூடாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் கதவு மூடியாச்சு. டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. ஸோ நம்ம சென்னை எக்மோர்லேருந்து நம்ம டிபார்ட் ஆக போகிறோம் 5 மணிக்கு. ட்ரெயின் கிளம்பியாச்சு 5 மணிக்கு. ஸோ எல்லாருமே எனக்கு ஹாப்பி ஜேர்னின்னு ஒரு கீழே கமெண்ட்டில் போடுங்க. பார்ப்போம் யார் யாரெல்லாம் ஹாப்பி ஜேர்னின்னு போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ செம்ம ஆக்சிலரேஷன் பண்ணி செம்ம ஸ்பீடோடு எடுத்துட்டாங்க. இதுவே சாதாரணமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. இதுனா கொஞ்சம் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஸ்பீடாக எடுத்துட்டாங்க. ஸோ தாம்பரம் வந்தாச்சு. 25 மினிட்ஸ்லேயே தாம்பரம் வந்துட்டாங்க சென்னை எக்மோர்லேருந்து. ஸோ நிறைய பேர் ஏறுறாங்க, இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்காக.
ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் தாம்பரத்தில் ஏறாங்கன்னு பார்ப்போம். தாம்பரத்துலேருந்து கூட விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, விருதுநகர், திருநெல்வேலி விருதுநகரில் ஸ்டாப்பே கிடையாது சாரி. திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நாகர்கோவில் இதுக்கெல்லாமே நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. வாங்க, வெல்கம். ஸோ ட்ரெயின் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் இன்னும் எடுக்கல, லேட் ஆகுது. ஏன் இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு வழியாக இது சாத்திட்டாங்க. ஸோ பாய் பாய் தாம்பரம். கரெக்டாக 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துலேருந்து எடுத்தாச்சு. செம்ம ஆக்ஸலரேஷன் நண்பா நம்பீஸ். இந்த மாதிரி ட்ரெயின் டிபார்ட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஸோ டிபார்ட் இந்த சென்ஸ் ஸ்பீடாக இந்த மாதிரி போய் பார்த்ததில்ல. மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆக்ஸலரேட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இதோடு நமக்கு விழுப்புரம் தான் நண்பா நம்பீஸ் நமக்கு ஸ்டாப்பு. ஸோ நானும் சீட்டில் போய் உட்காந்துட்டு வந்து ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க. 1 லிட்டர் தண்ணி பாட்டில், ரெயில் நீர் எல்லாமே ஃப்ரீ தான் நண்பா நம்பீஸ். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரு, இங்கிலீஷ் தமிழ் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தமிழ் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. இது எல்லாமே கொடுத்த கையோட டீ கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. டீ ஒன்று, பிஸ்கெட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் நான் சுற்றி காமிக்கிறேன் நண்பா நம்பீஸ். ஸோ எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா க்ளீனாக இருக்குது நண்பா நம்பீஸ். ஸோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நண்பா நம்பீஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போனால். நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் போகணுன்னா எப்பயும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும். ஆனால் இதில் வந்து 2 ஹவர்ஸ் தான் அது வந்து எடுத்துக்குது. 2 ஹவர்ஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு 1 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ்லேயே விழுப்புரம் ரீச் ஆகிடுது நமக்கு. ஸோ சூரியன் வேகமாக உதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6:30 ஆகுது. ஸோ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நம்ம விழுப்புரம் ரீச் ஆக போகிறோம். இப்போது திண்டிவனம் தாண்டிடுச்சு. ஸோ ஒரு வழியாக விடிஞ்சாச்சு காலையில். அவ்வளோதான், நீ 8 கிலோமீட்டர் தான் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பீடு காமிக்கிறாங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஸ்பீடு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம விழுப்புரம் ரீச் பண்ணியாச்சு 6:50 AM. 1 hour 50 மினிட்ஸில் சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சொந்த ஊர் நண்பா நம்பீஸ். வாங்க, நான் இறங்கிட்டு என் ஊரோட சிறப்புகளாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. நிறைய பேர் விழுப்புரத்தில் இறங்கவும் செய்கிறாங்க, ஏறவும் செய்கிறாங்க நண்பா நம்பீஸ். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட சொந்த ஊருக்கு நம்ம வந்தாச்சு, விழுப்புரமில் நம்ம இறங்கியாச்சு. ஸோ என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் இங்கே தான் போச்சு. இங்கே தான் நான் பிறந்தேன், நான் இங்கே தான் வளர்ந்தேன். ஸோ அடிக்கடி என்னோடய மைண்டு சொல்லும், ஸோ விழுப்புரத்துலேயே இருந்திருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்கும். நம்ம சென்னைக்கு போனதுனால கொஞ்சம் லைஃப் பாசிட்டிவாக அமைஞ்சுது. ஸோ இங்கேருந்து தான் இன்னும் நம்ம லைஃப் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே ஒரு மனசில் கொஞ்சம் ஓடிட்டே இருக்கும். நான் எப்பப்போலாம் நான் விழுப்புரத்துக்கு வரணும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு சொந்த ஊர் பிடிக்குமா இல்லை சென்னை பிடிக்குமான்றதை கீழே இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஊருக்கு நம்ம வந்தாச்சு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்போலாம் ஒரே டீசல் இன்ஜினாகவே நிற்கும். இப்போவும் அதே மாதிரி டீசல் இன்ஜினே நிற்கிது. ஸோ மனசு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு நான் எங்கள் ஊருக்கு நான் வரேன்.
அப்போல்லாம் நான் வந்து வைகை எக்ஸ்பிரஸ்லையோ இல்லை பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல தான் நான் எங்கள் ஊருக்கு நான் வருவேன். அப்போல்லாம் டீசல் இன்ஜினில் ஜிகு ஜிகுன்னு வருவோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான நாட்கள் அது. ஸோ இப்படி பார்த்தீங்களா, இப்படி போனால் திருச்சி லெஃப்ட் எடுத்து போனால் இப்போ பாண்டிச்சேரி வரும். இந்த சைடு போனீங்கன்னா திருவண்ணாமலை, காட்பாடி, ஸ்ட்ரெயிட் எடுத்திங்கன்னா